ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹவு மச், ஹவு மெனி, ஹவு லாங், ஹவு ஃபார், ஹவு ஓவர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவு மச் பாருங்கள். ஹவு மச் அப்படின்னா என்னென்னா, ஒரு குவான்டிட்டி இல்லைன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் சம்திங்கை பற்றி சொல்கிறது, ஒரு 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 இதோட அளவை பற்றி சொல்கிறது, அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த டீக்கு வந்து எவ்வளவு சுகர் வந்து போடணும், அது வந்து எவ்வளவுங்கிற குவான்டிட்டியை தானே நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி இடத்துல கேட்குறது தான் இது. இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருக்கோம், இதோட விலை எவ்வளவு, இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் யூஸ் பண்ணி தான் கேட்போம். அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டுனா ஹவு மச். இப்போ இந்த டீக்கு எவ்வளோ சுகர் போடணும் அதை எப்படி கேட்கணும்னா, ஹவு மச் சுகர் ஷுட் ஐ ஆட் டு த டீ. ஹவு மச் சுகர் ஷுட் ஐ ஆட் டு த டீ. நான் எவ்வளவு போட வேண்டும், இது வேண்டும் அப்படின்னா ஷுட்டு, ஸோ அதனால தான் ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. இந்த டீக்கு நான் எவ்வளவு சுகர் வந்து போடணும் அப்படி ஒரு குவான்டிட்டியை பற்றி கேட்குறதுக்கு ஹவு மச் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி அப்படின்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் ஐட்டம் இல்லைனா நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவு இருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹவு மெனி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பேஸ்கெட்டில் எவ்வளவு ஆப்பிள் மீதி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் லெஃப்ட் இன் த பேஸ்கெட். எவ்வளவு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டத்தை பற்றி கேட்குறதுக்கும் நம்பர் ஆஃப் பீப்புள், இதில் எவ்வளோ பீப்புள் கலந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம், நம்பர் ஆஃப் பீப்புள் அதை பற்றி கேட்குறதுக்கு ஹவு மெனி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹவு மச்சுக்கும் ஹவு மெனிக்கும் வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹவு லாங் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான லென்த் ஆஃப் த டைம், டியூரேஷன் ஆர் த லென்த் ஆஃப் த டைம் சொல்கிறது தான் ஹவு லாங். இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் does it take to get to the airport. ஏர்போர்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிற டியூரேஷனையும் ஒரு லென்த் ஆஃப் த டைமை பற்றி கேட்குறது தான் ஹவு லாங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹவு ஃபார் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு லொக்கேஷன், இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு அப்படி ரெண்டு, இங்கே இருந்து அங்கே அந்த மாதிரி இடத்துல ஹவு ஃபார், அதுக்கு தான் ஹவு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹவு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே. How far is the nearest gas station from here? இங்கே இருந்து பக்கத்தில் இருக்க கேஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு how far is the nearest gas station from here. ஓகே. நெக்ஸ்ட் வந்து however நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஒரு மாறுபாடான விஷயம் அல்ல அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஐடியா, நம்ம எதிர்பார்க்காம இருக்கிற அந்த டைமில் யூஸ் பண்ணுறோம். எதிர்பார்க்காத சுச்சுவேஷனில் இது நடந்துச்சு அந்த மாதிரி சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வாக்கிங் போகணும், ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக மழை பெய்துட்டு, ஸோ அதனால் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் மழை பெய்ஞ்சிட்டு அதனால நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ வாக். எனக்கு வாக்கிங் போகணும், ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ வாக், ஹவவர் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஆனால் எதிர்பார்க்காம மழை பெய்துட்டு, இட் ஸ்டார்டட் ரெய்னிங், மழை பெய்துட்டு, ஸோ ஐ ஸ்டேட் இன்டோர்ஸ், அதனால நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஓகே. இதான் ஹவவர். ஓகே. இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். என்னென்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இதுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ரெசிபி பண்ணுறீங்க, இந்த ரெசிபிக்கு எனக்கு எவ்வளவு சுகர் தேவைப்படும், எனக்கு இந்த ரெசிபி பண்ணதுக்கு எவ்வளவு சுகர் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹவு மெனி யூஸ் பண்ணணும், ஹவு மச் யூஸ் பண்ணுவோம்? நீங்களே கெஸ் பண்ணுங்கள். எஸ், ஹவு மச் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா என்னது எவ்வளவு குவான்டிட்டியை பற்றி கேட்குறோம் அதனால். ஓகே. நம்பர் ஆஃப் ஐட்டத்தை பற்றி நம்ம கேட்கல, குவான்டிட்டியை பற்றி கேட்குறோம் அதுக்காக. அப்போ ஹவு மச் சுகர் டூ வி நீட் ஃபார் த ரெசிபி. ஹவு மச் சுகர் டூ வி நீட், இங்கே வி ஏன் போட்டிருக்கோம், நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ டூ வி நீட் ஃபார் த ரெசிபி, இந்த ரெசிபி பண்ணதுக்கு எவ்வளவு சுகர் நமக்கு தேவைப்படும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த மாவில் நான் எவ்வளவு முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னு கேட்குறதுக்கு, இந்த எவ்வளவு முட்டையை நான் சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டத்தை பற்றி கேட்குறோம். ஓகே. ஒரே ஐட்டத்தில் நம்பர் ஆஃப் ஐட்டத்தை பற்றி கேட்குறோம். அப்போ ஹவு மெனி எக்ஸ் ஷுட் ஐ ஆட் டு த பேட்டர், ஹவு மெனி எக்ஸ் ஷுட் ஐ ஆட் டு த பேட்டர். ஓகே. எத்தனை அப்படின்னா ஹவு மெனி, எவ்வளவு அப்படின்னா ஹவு மச். ஓகே. இதை நீங்கள் கேட்கும்போது நம்ம அப்படி தான் கேட்போம். எத்தனை முட்டை நான் உடச்சி ஊற்றணும், எவ்வளவு முட்டை உடச்சி ஊற்றணும்னு கேட்கணும். எத்தனை முட்டை நான் அதில் உடச்சி ஊற்றணும் அப்படின்னு தானே கேட்போம். அதுதான் எவ்வளவு அப்படின்னா என்னது, ஒரு இந்த சுகர் அதெல்லாம் எவ்வளவு நான் போடணும் அப்படின்னு கேட்போம். இதுக்கெல்லாம் நம்ம ஐட்டம் ஒரு ஐட்டமாக இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம எத்தனை அப்படின்னு கேட்போம். ஓகே. இதுதான் ஹவு மச்சுக்கும் ஹவு மெனிக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்தாவை எவ்வளோ நேரம் நான் சமைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் டஸ் த பாஸ்தா நீட் டு குக்.
ஹவு லாங் டஸ் த பாஸ்தா, இங்கே ஏன் டஸ் போட்டிருக்கோம், பாஸ்தா அப்படிங்கிறது இட் அப்படி தானே சொல்லுவோம், அப்போ இட்டுக்கு நம்ம டஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் ஹவு லாங் டஸ் த பாஸ்தா நீட் டு குக், பாஸ்தாவை நான் எவ்வளோ நேரம் சமைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து மளிகை கடை எவ்வளவு தூரம், இது எப்படி கேட்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எக்ஸாம்பிள். அப்போ இங்கே என்ன வரும், இங்கேருந்து மளிகை கடை எவ்வளோ தூரம், எப்படி கேட்கணும், ஹவு ஃபார். ஹவு ஃபார் அவே இஸ் த கிராசரி ஸ்டோர் ஃப்ரம் ஹியர், ஹவு ஃபார் அவே இஸ் த கிராசரி ஸ்டோர் ஃப்ரம் ஹியர். க்ராசரி ஸ்டோர்னால் மளிகை கடை. ஓகே, க்ராசரினா மளிகை பொருட்கள். இங்கேருந்து எவ்வளவு தூரம், ஸோ ஹவு ஃபார். நெக்ஸ்ட்டு இருந்தாலும் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருந்தாலும் வந்திருக்கப்போ ஹவவர் வி கேன் ஆல்வேஸ் அட்ஜஸ்ட் த சீசனிங் டு டேஸ்ட், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு மாவை வந்து நான் சலிக்கணும் கேக்குக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் ஃப்ளார் ஷுட் ஐ சிஃப்ட், சிஃப்ட் அப்படின்னா சலிக்கிறது, இப்போ அது கேக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கவுண்டபிள் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஹவு மெனி அப்படின்னு கேட்கணும், கவுண்ட் பண்ண முடியாத இடத்துல ஹவு மச் கேட்கணும், இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நான் எவ்வளவு கப் ஆஃப் வாட்டர் வந்து நான் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மெனி கப்ஸ் ஆஃப் வாட்டர் டு வி நீட் டு பாயில், எத்தனை கப்பு தண்ணியை நான் கொதிக்க வைக்கணும். ஓகே, ஹவு மெனி கப் ஆஃப் வாட்டர் டு வி நீட் டு பாயில், கொதிக்க வைக்கணும். நெக்ஸ்ட்டு பிஸ்கட் வேக வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் வில் இட் டேக் டு பேக் த குக்கீஸ், ஹவு லாங் வில் இட் டேக் டு பேக் த குக்கீஸ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 ஈஸியான சென்டென்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஹவு மெனி வருமா, ஹவு மச் வருமா, இந்த மாதிரி இதில் எது வரும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இங்கே வீட்டில் இருந்து பார்க்குக்கு நடந்து போகிறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்னு பாருங்கள். எங்கள் வீட்டிலேருந்து பூங்காவுக்கு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டும், எங்கள் வீட்டிலேருந்து பூங்காவுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படின்னு ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வரும்னு பாருங்கள், ஹவு லாங் வருமா, ஹவு ஃபார் வருமா, ஹவவர் வருமா, எது வரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சாலட்டுக்கு வந்து நான் எவ்வளவு டொமேட்டோஸை வந்து சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நான் இந்த சாலட்டுக்கு எத்தனை டொமேட்டோ சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் எப்படி கேட்கணும் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.